வணக்கம். இந்தியாவில் உள்ள மர்மங்கள் நிறைந்த இடங்களில் பங்கார் கோட்டையும் ஒன்று. இந்த கோட்டையை சுற்றி உள்ள நிறைய அமானுஷ்யம் நிறைந்த கதைகளால் மக்கள் இந்த கோட்டைக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் கூட 6 மணிக்கு மேலே இக்கோட்டைக்குள்ள மக்கள் செல்ல தடை விதிச்சிருக்காங்க. அத்தகைய பங்கார் கோட்டையோட வரலாற்றை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பங்கார் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானில் கட்டப்பட்டது. இந்த கோட்டையை பகவந்தாஸுங்கிற மன்னன் தன்னுடைய மகனான மாதோ சிங் அப்படிங்கிறவருக்காக கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையை சுற்றி 2 கதைகள் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. முதலாவது கதை என்னென்னா, இங்கே வாழ்ந்து வந்த துறவி ஒருத்தர் தன்னோட வீட்டு மேலே இங்கே கட்டப்படுற கோட்டையோட நிழல் விழக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதன்படியே எல்லா அரசர்களும் கோட்டையை கட்டியிருந்தாங்க. ஆனால் மாதோ சிங் மட்டும் அந்த விதிமுறையை மீறி துறவியோட வீட்டின் மேலே அந்த கோட்டையோட நிழல் படும்படி கட்டிடுறாரு. அன்னிலேருந்து அந்த துறவியோட சாபம் அந்த கோட்டை மீது விழுந்து விட்டதாக சொல்கிறாங்க. 2வது கதை இளவரசி ரத்னாவதியை பற்றினதாகும். அவள் ரொம்ப அழகானவ. அவளை திருமணம் செஞ்சு கொள்ள எல்லா நாட்டு இளவரசர்களும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ரத்னாவதி மேலே ஒரு மந்திரவாதிக்கு ஆசை. அவன் ரத்னாவதியை அடையறதுக்காக அவள் பயன்படுத்தக்கூடிய வாசன திரவியத்தில் அவளை மயக்கிறதுக்காக சில பொருட்களை கலந்து வச்சிருக்கான். இதை தெரிஞ்ச இளவரசி ரத்னாவதி அந்த வாசன திரவியத்தை ஒரு பெரிய பாறை மேலே தூக்கி எறிய அந்த கல் மந்திரவாதியை நசுக்கி கொன்னுடுச்சான். அவன் இறக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு ஒரு சாபம் கொடுத்தான். அந்த இடத்துல யாராலும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ முடியாதுன்னு. அதுலேருந்து இந்த கோட்டை அமானுஷ்யங்கள் நிறைந்ததாக சொல்லப்படுது. இங்கே ராத்திரியில் பலவிதமான சப்தங்கள் கேட்பதாகவும், ராத்திரி இந்த கோட்டைக்குள்ளே போனால் யாரோ நம்மளை கண்காணிக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படுவதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோட்டைக்குள்ளே ராத்திரி போன யாருமே திரும்பி வந்ததில்லைன்னு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அதனால தான் தொல்பொருள் ஆய்வுத்துறை ராத்திரியில் இந்த கோட்டைக்குள்ளே மக்கள் செல்ல தடை விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஆர்வம் நிறைஞ்ச சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டையை ராத்திரி சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க. நீங்கள் இந்த கோட்டைக்கு ராத்திரி போவீங்களா? இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.